பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி அவர்கள் வந்து ஆல்ரெடி நேத்து எபிசோட்லயே வந்து பிளஸ்ட் ஆயிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம். சபரியும் அவர் கமுடியும் வந்து இது மாதிரி தண்ணியை விட்டாங்கல்ல, அதுல வந்து சப்போஸ் ஒரு காமெடியா வந்து ஃபன்னா இந்த மாதிரி தண்ணி தண்ணி கீழே வந்து படுத்துடலாம்ங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அது மாதிரி படுத்து தண்ணி ஊத்தி ஏன்னா மண்டைக்கிட்டே போட்டோம்னா என்ன பண்றது, எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாரையும் இமிடேட் பண்ணி பேசிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா நந்தினியை இமிடேட் பண்ணி பேசியிருப்பாங்க. நம்ம எஃப்ஜே அவர்கள் வந்து சிரிச்சு சிரிச்சு ஃபன் பண்ணியிருப்பாரு, இது மாதிரிதான் சிரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனை பார்த்த நம்ம நந்தினிக்கு என்ன நினைச்சதுன்னு தெரியல, அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு புரியல. ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிட்டு கத்தி ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்க நேற்று நைட்டு. அப்புறம் திருப்பி அது ஒரு மாதிரி கண்டினியூ ஆயிடுச்சான்னு தெரியல, பயங்கரமா கத்தி எல்லாம் பண்ணி கடைசியில இது மாதிரி கலையரசன் போயிட்டு, கலையரசா நீ வந்து அப்படின்னு சொல்லி நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்றது தெரியல. ஓகே, எல்லாருக்கும் அவங்கவுங்க ஃபீலிங்ஸ், நந்தினியோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். பட் ஆனா பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க வந்து டக்குன்னு வாக் அவுட் கொடுத்துட்டு போறதுங்கிறது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். பிக் பாஸ் டீம் கண்டிப்பா கவர்ச முடியும், அவங்க பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு தெரியும் மனுஷன் எப்ப எப்படி இருப்பாங்கிறது நமக்கே தெரியாதுல, நம்ம இங்க யாரையும் ப்ளே பண்ண முடியாது. ஆனா கிடைச்ச ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். சீசன் 1ல வந்து நம்ம ஸ்ரீ அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே வெளியே போயிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்ப வந்து இவங்க 9th சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே வாண்டடா குயிட் பண்ணிட்டு போறாங்க.